திரிஷா வீட்டில் மட்டும் தண்ணி வருது அப்படின்னு கேட்டபோது அங்கே மட்டும் வரும் என்று சொன்னார். அது என்ன தப்பு இருக்கு? உலகமகா தப்பா? அது ஜனநாயகம் என்ற படத்திலே நடித்தாரே தவிர ஜனநாயகத்தை பற்றி ஏபிசி கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சை திரித்து என்ன உலகம் அவர் பேசாத பேச்சு பேசிட்டாரு. காவேரி இஷ்யூவை குறித்து ஏறத்தாழ 40 நிமிடம் இந்த அரசாங்கம் செய்ய தவறியதை, இந்த பிரச்சனையிலே எப்படி அணுக வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த அரசின் மீது ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை செய்தார். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் தண்ணி வரவில்லை என்ற வைத்தறிச்சிலே இதுவரையிலே திமுக ஆட்சியிலே கரெக்டாக சொன்னார். 2021 25 வரை தளபதி மு.க. ஸ்டாலின் இருந்தபோது டெல்டா மக்களுக்கு கரெக்டாக தண்ணி வந்து சேர்ந்தது. ஆனால் இந்த ஆண்டு வரவில்லை தண்ணி அப்படின்னு பேசுகிற போது கூட்டத்திலே இருந்து யாரோ ஒருத்தர் வந்து திரிஷா வீட்டுக்கு தண்ணி வருது, அவங்க வீட்டுக்கு மட்டும் வருதுன்னா கூட்டத்தில் கேட்டாங்க. அப்போ கேட்குற நேரத்தில் திரிஷா வீட்டில் மட்டும் தண்ணி வருது அப்படின்னு கேட்டபோது வருமானு கேட்ட நேரத்தில் அங்கே மட்டும் வரும் என்று சொன்னார். அது என்ன தப்பு இருக்கு? உலகமகா தப்பா? அது தண்ணி என்பது குடிக்கிற தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணிக்கு இன்டர்பிரேஷன் என்னன்றதை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். ஆனால் இதில் என்ன தவறு இருக்கிறது? திரிஷா வீட்டிலுக்கு தண்ணி வரலையா அப்படின்னு கேட்குறா ஒரு யாரோ ஒரு க்ரௌடில் இருந்து ஒருத்தர். அதுக்கு உதயநிதி பதில் சொல்றார், அங்கே மட்டும் வரும். காரணம் என்னன்னா அதுக்கு காரணங்கள் சொல்லி இது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன தவறு இருக்கிறது? உலகமகா தவறு. அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன், திரிஷாவை பற்றி பேசுவதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவையா? அவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? அந்த அம்மா தனிப்பட்ட முறையிலே யாரும் ஒன்றும் பேசலாம், வீட்டுக்கு தான் சொன்னார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.